நன்றி. வரலாறு என்பது சம்பவங்களின் தொகுப்பு மட்டும் கிடையாது. சரித்திரத்தை புரட்டி போடக்கூடிய சில சாமானிய மக்களினுடைய வளர்ச்சியும் வரலாறாக மாறி போகிறது. அப்படி காலம் தந்திருக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பு வெற்றி தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள் அந்த சின்னம், வெற்றி சின்னம், விசில் சின்னம், இதை கைகளில் ஏந்தி 2026 இங்கு பறக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி செஞ்சாஜ் கோட்டையில் நமது தலைவர் ஏற்ற போகிற வெற்றி கொடியினுடைய அச்சாரம் என்பதை இந்த கூட்டம் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அடுத்து இந்த நிகழ்வில் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் CTR நிர்மல்குமார் அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள ஒட்டுமொத்த ஒரு சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் வர முடியும்னா உலகத்திலேயே நம்ம கட்சி மட்டும்தாங்க. 10 நாள் வேலை செஞ்சு, மற்ற கட்சியெல்லாம் 10 நாள் வேலை செஞ்சு 10 நாளா பிடிச்சி ஒரு இடத்த பிடிச்சி எல்லா கட்சிக்கும் சொல்லி வண்டியை பிடிச்சி ஏத்திட்டு வந்து உட்கார வச்சா கூட 30% தேராது. ஒரே ஒரு போன் கால், ஒரே ஒரு மெசேஜ், ஒண்ணு தளபதி ஒருத்தருக்காக மட்டும்தான். இந்த வைப்ரேஷன் வேற எந்த கட்சியிலையும் கிடையாது. ஏன்னா முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம்ல, இப்படி ஒரு வைப்ரேஷன், இப்படி ஒரு மக்களுக்கு முழு மனதாக 100% நம்பிக்கை தளபதி அவர்களுக்கு தவிர்த்து வேற யாருக்கும் இந்தியாவில் கிடையாது. சென்னை மண்டலத்தை சேர்ந்த, சென்னை மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும், இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து மாவட்ட செயலர் அனைவருக்கும், இங்கே தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பகுதி கழக செயலர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை தான் எப்பயும் திமுக சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு கோட்டைன்னு. ஏன்னா அவங்க வேற யாரையும் இந்த பகுதியில் வளர விடாமல் பார்த்து கொண்டார்கள். சென்னை பகுதியில வேற எந்த கட்சி என்னன்னா அவர்கள்ட்ட ஒரு அன்கோல போயிடுவாங்க. சென்னையில் இருக்கிற மற்ற கட்சியினர் எல்லாரையும் விலைக்கு வாங்கி விடுவார்கள். நம்ம கட்சியினரை தவிர அவங்க நம்ம கட்சி என்று அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்கிருந்து வந்தாங்க இவ்வளவு பேர் ஒரே நாள்ல டப்புன்னு இவ்வளவு நிர்வாகிகள், இத்தனை லட்சம் நிர்வாகிகள், இத்தனை ஆயிரம் நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் அனௌன்ஸ் பண்ண 10 நாளுக்குள்ளே அங்கங்க போட்டாங்க. இருக்கிறதுலே என்னன்னா சென்னை மக்கள் தான் பாவப்பட்ட மக்கள் இந்த திமுக இருக்கல. ஏன்னா சென்னைக்கு இவர்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. வந்தா பூங்காவை ஆரம்பிச்சு கொடுப்பாங்க. எங்க பார்த்தாலும் 500 கோடி 1000 கோடிக்கு பூங்கா. ஏன்னா அடுத்த மலையில் அடிச்சுட்டு போயிடும். அப்பதான் கணக்கு எவனும் காட்ட முடியாது. அடுத்த மலையில் அடிச்சுட்டு போயிடும். சென்னை முழுசும் பாத்தீங்கன்னா மாநகராட்சிக்கு போடுற முக்கால்வாசியான திட்டங்கள் இது மாதிரியான டெம்பரரி திட்டங்கள் தான். சரி, வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்களா? இல்ல. இருக்கிற வேலை வாய்ப்புகளையும் சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட அனைத்து மக்களுடைய வேலை வாய்ப்பு, எப்படி துப்புரவு தொழிலாளர்கள், இப்ப சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க, அங்க இருக்கிற என்னது வியாசார்பாடி, வெள்ளிவாக்கம், பேசன் பேச்சு, இந்த பகுதியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான பெண்களுடைய வாழ்வாதாரம் வந்த தூய்மை பணியாளர் கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எந்தவித வேலை வாய்ப்பும் உருவாக்காமல் இங்க இருக்கிற குடிசை மாற்று வாரியம் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோரை சென்னையை விட்டு வெளியேற்றிட்டே தான் இருக்காங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், சென்னை திமுக கோட்டையிலிருந்து மாறி தளபதி கோட்டையாகி கிட்டத்தட்ட 3 வருடம் ஆகிவிட்டது. முதல்ல இவர்கள் என்ன நினைச்சார்கள், சென்னையில ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற எந்த கட்சியும் வராது, எப்பயும் சென்னை மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை மாறி இப்ப ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி அவர்களும் சரி, தொகுதி மாறினாலும் ஆச்சரியம் இல்லை மக்களே. எப்ப வேணாலும் இவர்கள் 2 பேருமே தொகுதி மாறலாம். ஏன்னால் எல்லா தொகுதிகளிலும் சென்னையும் சென்னை சுற்றி இருக்கிற அனைத்து தொகுதிகளிலும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தான் அதிக மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். உங்களுக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் அதிகப்படியாக ஒவ்வொரு இடத்திலும் கலவரத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள். அதையெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா யுகத்தில், ஏன்னா போலீஸை வச்சு கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க. நம்மளுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது, தளபதி தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தில். அப்ப இவங்க எல்லா ரூட்டையும் அடைச்சிட்டாங்க, சுத்தி வர எல்லா பகுதியும் அடைச்சிட்டாங்க. மக்கள் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க. 8 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர்
அதையும் தாண்டி 80,000 பேருக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. அப்பதான் இங்க இருக்கிற காவல்துறைக்கு புரிஞ்சது, எதையும் தடுத்தாலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளுடைய மட்டும் எந்த காலத்திலும் தடுக்க முடியாது. நமக்கு இருக்கிற அனைத்து சட்டமன்றங்களும், முக்கியமாக இங்க நார்த்தில் இருக்கிற அனைத்து சட்டமன்றங்களிலும் பெரும்பாலான மக்கள் நம்மளுடைய மக்களாக இருக்கிறார்கள், நமக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். எந்த காலத்திலும் இனிமேல் சென்னை மட்டும் இல்ல, சென்னை சுற்றி இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் திமுக ஒரு நாள் கூட உள்ள வர முடியாது. எப்படி 84ல் கருணாநிதி ஒருத்தரை தவிர மற்ற அனைவரையும் தோற்கடித்தார்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை 2026 வரப்போகிறது. சென்னைக்கு ஒரு வடிகால் வாரிய திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. போன ஆட்சியிலே ஆரம்பிச்சது, இந்த ஆட்சியிலும் இதை நீங்க போறப்பெல்லாம் கண்டிப்பாக, ஏன்னா நீங்க சென்னை மக்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுற, இந்த மழை காலம் வந்தாலே கஷ்டப்படுறது என்னன்னா, இங்க உள்ள பகுதிகளில் மழை நீர் தேங்கிவிடும். பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பிரிட்ஜில் போய் நிப்பாட்டிடுவாங்க காரை. பிரிட்ஜில் நிப்பாட்டிட்டு 3 நாள் கழிச்சு எடுப்பாங்க. அதையும் போலீஸ் வச்சு போன தடவை பிரிட்ஜில் யாரும் காரை நிப்பாட்ட விடாம அடிச்சு விரட்டினாங்க. இவங்கனால மக்களை பாதுகாக்கவும் முடியாது, அங்க அவங்களா பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடத்த பிடிச்சாலும் அதையும் அடிச்சு விரட்டிடுறாரு. இந்த வடிகால் பணிகளை பத்தி நீங்க சென்னையில போறப்ப ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மக்களுக்கும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 5,000 கோடிக்கு மேல செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. இது மழைநீர் வடிகால் பணிகளுக்காக சென்னையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மழை நீரை கொண்டு போய் வடிகாலில் கொண்டு போய் வெளியில் சேர்க்கறதுக்கான திட்டம். இந்த திட்டத்தோடைய பிளானு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. மேயர்கிட்ட கேட்டு பாருங்க, 80% முடிஞ்சிச்சு, 90% முடிஞ்சிச்சுன்னு. இந்த துறையுடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னா KN நேரு. அவருக்கு ஏற்கனவே 3 ED சம்மன் போயிருச்சு. பல ஆயிரம் கோடி ஊழல் அவர் மேல இருக்கு. எந்த நேரத்திலும் உள்ள போகலாம். FIR போட்டா அடுத்த நாளே உள்ள போற அமைச்சர் திரு KN நேருவா தான் இருப்பார். ஸோ அவருடைய அமைச்சரவைக்கு கீழே தான் இந்த வடிகால் பணிகள் இருக்கு. இந்த 4,000 கோடி 5,000 கோடி என்ன செஞ்சாங்கன்னா யாருக்குமே தெரியல. எல்லா இடத்துலையும் டிரைனேஜோட, அதாவது கழிவு நீரோட சேர்த்தே இந்த திட்டத்தை முடித்து விட்டார்கள். எப்படின்னா கழிவு நீர் தனியா இருக்கணும், மழை நீரோட வடிகால் பணிகள் தனியா இருக்கணும். இது ரெண்டும் தனித்தனியா இருந்தாதான் மழை நீரை கொண்டு போய் இவர்கள் சேமிக்க முடியும் பிற்காலத்தில். இது ஒரு 100-200 வருடங்களுக்கு உரிய திட்டம். அப்படி ஒரு முக்கியமான திட்டத்தை இவர் முற்றிலும் சொதப்பி கெடுத்து, அந்த திட்டத்தோடைய நிலைமை என்னன்னா இப்ப யாருக்குமே தெரியாது. திரும்பவும் எல்லா நார்த் மெட்ராஸ்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் மோட்டரா வச்சுதான் பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. 4,000-5,000 கோடியை செலவு பண்ணிட்டு இன்னும் மோட்டாரை வச்சு பம்ப் பண்றதுக்கா இத்தனை வருஷம் நீங்க எல்லாரையும் மக்களை ஏமாற்றிட்டு இருந்தீங்க. எந்த விதத்திலும் திமுக வந்தால் சென்னைக்கு மட்டும் இல்ல, தமிழகத்திற்கே அழிவுதான். சென்னை மக்களுக்கு காப்பாற்ற வேண்டும் என்றால், சென்னை மக்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் இங்க வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். இங்க இருக்கிற மக்களுக்கு போதுமான சுகாதாரம் கொடுக்க வேண்டும். சென்னை மக்களுடைய பாப்புலேஷன் கூடிட்டே இருக்கு. இதையெல்லாம் நீங்கள், ஏன்னா நீங்க களத்துல நீங்க தான் நின்று ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்க போறீங்க. ஏன்னா களத்துல ஏற்கனவே நம்ம ஆட்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க. நான் நம்மளுடைய தளபதியுடைய பிறந்த நாள் அன்னைக்கு சென்னை முழுவதும் பல பகுதிகளில் சுற்றி வந்தேன். அந்த பிறந்த நாள் அன்னைக்கு, தளபதியுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்மளுடைய கட்சியினர் இல்லாத தெருவே கிடையாது. இப்படி ஒரு கொண்டாட்டம் இந்தியாவில் எங்கேயுமே நடந்திருக்காது. எல்லா இடத்திலும் எல்லா தெருவிலும் நம்மளுடைய நிர்வாகிகள் ப்ராப்பரா டேபிள் போட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்து தளபதியுடைய பிறந்த நாளை கொண்டாடி வந்தாங்க. ஆல்ரெடி நீங்க எல்லா வீட்டிலையும் எல்லா தெருவிலையும் நம்மளுடைய கட்சியினர் ஆல்ரெடி உள்ள இருக்கிறாங்க. நீங்கள் போகும் பொழுது தெளிவாக சென்னையில் இவர்கள் செய்த அனைத்து கெடுதல்களையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக சென்னை மக்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், நம்மளுடைய தளபதி 26 முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் வரும். உங்க ஏரியால யாராவது உங்க கவுன்சிலரை பார்த்திருக்கீங்க? நீங்க இருக்கிற ஏரியால சென்னை மாநகராட்சியில் இருக்கிற கவுன்சிலர்ல யாராவது பார்த்திருக்கீங்க? அதையும் சேர்த்து சொல்லுங்க. சென்னையில் இருக்கிற கவுன்சிலர் அனைவரும் ஒரு MLAவுக்கு மேல சம்பாதிச்சுட்டாங்க. தயவு செய்து இந்த உங்க பகுதிகளில் நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது இங்க உள்ள கெடுதல்ல சொல்லுங்க. இவரெல்லாம் என்ன நினைச்சாங்க, நம்மளுடைய கட்சியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. முதல்ல விக்கிரவாண்டி மாநாடு நடக்கிறப்ப என்ன ஒரு 1,00,000 பேர் 50,000 பேர் எத்தனாயிரம் சேர் போடுவாங்கன்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தான் தெரிஞ்சது, காசு கொடுக்காமல் 10 லட்சம் பேருக்கு மேல கூடுதுன்னா அது தளபதிக்கு மட்டும்தான் இந்தியா முழுவதும். இன்னமும் மக்கள் நேசிக்கும் ஒரு தலைவர் இருக்கிறான் என்று இந்தியா முழுவதும் நம்பப்பட்டது அன்னைக்கு தான். ஏன்னா மற்ற இன்னைக்கு இருக்கிற எந்த தலைவரையும், இந்தியாவில் எந்த தலைவரையும் மக்கள் நேசிக்கவில்லை, மக்கள் நம்பவும் இல்லை.
இந்த தலைவர் வந்தால் நம்மளை காப்பாற்றுவார், இந்த தலைவர் வந்தால் நமக்கு நல்லது செய்வார், இந்த தலைவர் தான் வரணும்னு எந்த எந்த இந்தியாவில் எந்த மக்களும் நினைக்கவில்லை. தளபதி மீது மட்டும்தான் இன்றைக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை முழுவதும் தமிழகம் முழுவதும் அனைத்து முன்னாடி சொல்றாங்க இல்ல இல்ல பசங்க மட்டும்தான் இருக்காங்க, பெண்கள் மட்டும், அப்படிலாம் கிடையாது. அனைத்து தரப்பு மக்களும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களும் தளபதி வர வேண்டும் என்று நம்புகிறார்கள். இன்னைக்கு இருக்க பெரிய பிரச்சனை சென்னையில போதை கலாச்சாரம். போதை கலாச்சாரம் இன்னைக்கு சென்னையில ரொம்ப ஒஸ்டா இருக்கு. எங்க போனாலும் கஞ்சா இருக்கு, எங்க போனாலும் எப்ப போனாலும் நீங்க சென்னையில ஹைகோர்ட்டை சுத்தியே போங்க, நைட்டு 12 மணிக்கு போங்க, பாரதம் தான் சரக்கு விற்பாங்க. இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்படுறது சென்னையில் இருக்கிற மாநகர காவல்துறை தான். எங்கேயுமே நீங்க இங்க இருக்கிற காவல்துறைக்கு அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா தானே, காவல்துறைக்கு சொன்னா நீங்க நிப்பாட்டுனா நிப்பாட்டிட போறாங்க. விற்கிறதே அங்க போற மேல போற கமிஷனுக்கு தானே, மேல போற கமிஷனுக்கு தானே இங்க அலோவ் பண்றது. சென்னை முழுவதும் போதைப் பொருள்கள் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு நம்ம அந்த அவசரத்தில் இருக்கிறோம். அது போக இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், அதுவும் மாநகராட்சிக்கு சொந்தமான பள்ளிக்கூடங்கள் சென்னையில் ரொம்ப மோசமான நிலைகள் இருக்குது. சென்னை மாநகராட்சிக்கு மட்டும்தான் அதிகமான பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அந்த பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் மோசமான நிலை இருக்குது. நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது திமுக செய்த துரோகங்களையும், திமுக இந்த மக்களுக்கு செய்த கெடுதல்களையும், இந்த மக்களை வைத்து ஒவ்வொரு நாளும் எப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்கன்றதையும் தவறாமல் எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக 2026 சென்னை முழுவதும் தளபதியுடைய கோட்டையாக இருக்கும். அதை யாராலும் மாற்ற முடியாது. 2026க்கு அப்புறம் இங்க எல்லாரும் உங்க பகுதிகளில் கவுன்சிலராகவோ உங்களுக்கு என்னவோ நீங்களும் உங்களுடைய தேர்தலை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வருடம் இதே மாதிரி ஒரு கூட்டம் போட்டால் இங்க பல பேர் அரசு பொறுப்பில் இருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய தளபதிக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு நன்றி. இன்னைக்கு நாட்டில் பெரிய பிரச்சனையே தொலைக்காட்சி விவாதங்கள்ல இந்த மறு வச்சுக்கிட்டு ராமு சோமு நடிக்கிற மாதிரி அவரே மூத்த பத்திரிகையாளர், அவரே சின்ன பத்திரிகையாளர், அவரே கருத்து கணிப்பு, அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் ஊடகம் என்ற ஜனநாயகத்தின் 4ஆம் தூணை நடுநிலையோடு அணுகி தனக்கு சரி எனப்பட்டதை உள்ளது உள்ளபடி நியாயமாக பேசி களமாடி இன்று நதி வழி பயணத்தில் ஒரு நதி கடலோடு வந்து கலப்பதை போல தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை சேர்த்துக் கொண்ட நம்முடைய தேசிய செய்தி தொடர்பாளர் அன்பு சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை அரகம் நிறைந்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 2 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால அதுக்குள்ள நான் பேசி ஆகணும். மேடையில் இருக்கிற மேடையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். உங்களை பலரையும் நான் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடியே தெரியும், அதனால ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. தாவேகா கட்சியை பற்றி பேசணும்னு சார், நான் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். கட்சியில் சேர்ந்தேன், 10வது நாள் பொறுப்பு கொடுத்தாங்க, அடுத்த 10வது நாள் மேடை ஏற்றிட்டாங்க. இது எந்த கட்சியிலையும் இப்படி கிடைக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ண போறோம். நம்ம எல்லாம் மிக மிக சாதாரண எளிய மக்கள். நம்மகிட்ட பங்களா இல்லை, பெரிய பெரிய கார் இல்லை, ஆனா தளபதி மேல உண்மையான பாசம் இருக்குது. தளபதிக்கும் நம்ம மேல, நம்ம மக்கள் மேல உண்மையான ஒரு நேசமும் பாசமும் இருக்கு. இந்த அன்பு உண்மையிலேயே இங்க ஒரு பெரிய மாற்றத்தை, அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தமிழகம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையும் மாற்றத்தையும் பார்க்க போது. அதற்கு பல்வேறு அறிகுறிகள் இருக்கு. இப்ப நடக்கிற ஒரு அறிகுறியை நான் சொல்றேன். இந்த நிகழ்ச்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு, இதுவும் யூடியூப்ல லைவ்ல போயிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல சிஎம் ஓட ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் லைவ்ல போயிட்டு இருக்கு. அது ரெண்டையும் கம்பேர் பண்ண போனா நம்ம நிகழ்ச்சிய கிட்டத்தட்ட 10,000 பேர் பார்க்கறாங்க. சிஎம் ஓட நிகழ்ச்சிய 85 பேர் தான் பார்க்கறாங்க. இது ஃபேக்ட், இது உண்மையான ஃபேக்ட். சிஎம் ஓட அந்த ஸ்பீச்சுக்கு மொத்தமா லைக் போட்டதே 15 பேர் தான். இப்ப இந்த நிகழ்ச்சியில தளபதி இல்ல, எல்லாருமே நிர்வாகிகள் தான் பங்கேற்று இருக்கோம். இதுக்கு வந்திருக்க லைக்ஸே 10,000. So
இது எதை காட்டுது? இது வியூஸும் இந்த லைக்ஸும் எதை காட்டுதுன்னா மக்களுடைய விருப்பத்தை காட்டுது. மக்கள் விருப்பம் எதை நோக்கி இருக்குதுன்னு காட்டுது. அப்போ மக்களுடைய விருப்பம் திமுக மீது இல்ல. ஏன்னா அவர்களுக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு அது ஒரு தீய சக்தி. அப்போ மக்களுடைய விருப்பம் எங்க இருக்கு அப்படின்னா அது தாவேகா மேல இருக்கு. ஏன்னா அது ஒரு தூய சக்தி. ஓகே. விசில் என்பது எந்த ஒரு தவறையும் நிறுத்தும். நீங்க கிராமத்துல கூட போங்க, நைட்டு 12 மணிக்கு போங்க, எவனாவது ஆத்து மணல் திருடினான்னா ஒரு விசில் அடிங்க, விட்டுட்டு எல்லாம் ஓடிடுவான். ஓகே. எங்கேயாவது ஒரு திருடன் ஏதாவது திருட்டு வேலை செஞ்சானா ஒரு விசில் அடிங்க, அந்த திருடன் அப்படியே தப்பிச்சு ஓடிடுவான். அதே போலதான் இந்த விசில் இந்த திருட்டு திமுக ஆட்சியை உறுதியாக அகற்றும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதையே தான் எங்க ஆதவ் சாரும் அன்னைக்கு சொன்னாரு. இங்க கோடிக்கணக்கில் பாக்குறாங்க, அங்க 55 பேர் தான் பாக்குறாங்கன்னு. அதுல 5 பேர் அவங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க, ஆபீசர்ஸே பார்ப்பாங்களா இருக்கும். அடுத்து இந்த மேடையில் பேசுவதற்காக நன்கு படித்தவர், சட்ட நிபுணர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர், அன்பு நண்பர் வழக்குரைஞர் சத்யகுமார் அவர்களை அன்போடு வருக 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 என வரவேற்கிறேன். எல்லோருக்கும் வெற்றி வணக்கங்கள். 2026 சிஎம் அரையணைய சிஎம் சேர்ல உட்கார போறது நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். முதல்ல தாவேகாவுடைய கட்சி ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அன்னைக்கு ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள், ஆனந்த் அவர்கள், பல யங்ஸ்டர்ஸ் வந்து கட்சியில ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க, பதவிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் கண்ட கனவு, பாபா சாஹிப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செஞ்ச சாதனை, அதே மாதிரி ஒரு புரட்சி, அதே மாதிரி ஒரு சாதனையை நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு. தீய சக்தி திமுக சமூக நீதி பேசுறாங்களே தவிர அவங்களுடைய கட்சியிலேயே சமூக நீதி கிடையாது. ஆனால் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நம்மளுடைய கட்சியில சமூக நீதியை கொண்டு வந்திருக்காரு. எல்லா மாவட்ட செயலாளர்களும், எல்லா தலைவர்களும் ஒரு சாதாரண பின்புறத்திலிருந்து வந்திருக்காங்க. சாதாரண பின்புறத்தில் தாவேகா என்பது ஒரு தலைமை இயக்கம், தலைவர்களை உருவாக்கும் இயக்கம். உலகத்திலேயே ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில மட்டும்தான் 3 லட்சம் பதவிகள் இருக்கு. அன்னைக்கு ஆனந்த் அவர்கள் வந்து அவ்வளவு பேர் அன்பா வந்து சேர்ந்துட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு கட்சியில மட்டும்தான் 3 லட்சம் பதவிகள் இருக்கு. உலகத்திலேயே ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி டிவிகே தான். நம்மளுடைய சின்னம் விசில், நம்மளுடைய சின்னம் சாமானிய மனிதனுடைய சின்னம், தளபதி அவர்களுடைய சின்னம், தீய சக்தி திமுக வீட்டுக்கு அனுப்புற சின்னம், சம உரிமை கொடுக்கக்கூடிய சின்னம், சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சின்னம், சமத்துவத்தை பேணக்கூடிய சின்னம், பெண்கள் மேம்பாடுக்கான சின்னம், குழந்தைகளுடைய படிப்புக்கான சின்னம், ஆட்டோ ஓட்டுடைய சின்னம், பெண்களுடைய சின்னம், குழந்தைகளுடைய சின்னம். குழந்தைகிட்ட போய் கேளுங்க, எல்லா சிம்பலையும் காட்டி கேளுங்க. குழந்தைங்க, நம்மளுடைய குழந்தைங்க சொல்லுவாங்க, நம்மளுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு, விசிலுக்கு தான் ஓட்டுன்னு. நன்றி, நன்றி, எல்லாருக்கும் நன்றி.
அவரை பொதுவா சமூக வலைதளங்கள்ல நம்ம கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் மாதிரி இருக்காருன்னு கிண்டல் பண்ணுவாங்க. தம்பி, கொள்கை தலைவர் ரூபத்துல தான் படித்த பசங்கள் அத்தனை பேரை கடகத்தில் இணைத்துக் கொண்டே இருக்கிறோம். அதற்கு சாட்சி தான் இதை போன்ற மனிதர்கள். அவர் அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை தந்து அடுத்து இன்னைக்கு இருக்கிற